ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி யூனிட் 2 ஓகேங்களா. ஸோ இதில் 3 டாபிக் இருக்குது. வெர்னியர்ஸ் தியரம் இதில் வந்து என்னென்னா ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி. ஸோ இதில் என்ன கேட்பாங்கன்னா கொஸ்டினில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு லொக்கேஷன். ரிசல்டன்ட் ஃபோர்ஸுடைய லொக்கேஷன் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். ஸோ கொஸ்டின்லேயே வந்து டிட்டர்மைன் தி ஃபோர்ஸ் அண்ட் கப்புள் அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் ரியாக்ஷனை வந்து ஜஸ்ட் யூ நீட் டு டிட்டர்மைன் த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஓகேங்களா. ஸோ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லலாம். இந்த 3 டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்க்கறதுக்கு பேசிக்காக மேஜர் என்னென்னா இந்த இதுதான் ஓகேங்களா. ஸோ இதில் ஃபோர்ஸஸ் வந்து அப்ளை ஆகிறது வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ்னால் பாசிட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸ்னால் நெகட்டிவ், கிளாக் வைஸ்னால் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னால் நெகட்டிவ், ரைட் சைட்னா பாசிட்டிவ், லெஃப்ட் சைட்னா நெகட்டிவ். ஸோ இது எல்லாமே கிளாஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா. ஸோ இதில் வந்து நீங்கள் எதனா ஒரு 2 டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணால் போதும், டெஃபினட்டாக யூ கேன் அட்டன் 1 கொஸ்டின் யூனிட் 2. ஸோ இது எல்லாமே லிங்க்டு கொஸ்டின் தான், நீங்கள் 3 கொஸ்டினுமே பார்க்கலாம், நத்திங் தான் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெர்னியர்ஸ் தியரம் வச்சுட்டு ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ் ஓகேவா, அந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா ஜஸ்ட் வி நீட் டு டிட்டர்மைன் த மூமெண்ட் ஓகேவா. ஸோ இந்த சம்மு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சம்மு பாருங்கள். ஸோ ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபார் த பேரலல் ஃபோர்ஸ் சிஸ்டம். ஸோ கொஸ்டினில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு கேட்டிருந்தாங்கன்னா தென் வி கோ வித் வெர்னியர்ஸ் தியரமில் ஈக்லிபிரியம் ஆஃப் இப்போ போடுற மாடலில் போடணும் ஓகேங்களா. கொஸ்டினில் ஃபோர்ஸ் கப்புள்னு கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு அடுத்து போதும் அதில் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா தேர்டாக நம்ம டாபிக் பார்க்கணும், அது பார்க்கணும். ஸோ அப்போ கொஸ்டினில் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த கான்செப்டில் சால்வ் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, ஒரு பீம் இருக்குது, அந்த பீமில் ஏ அண்ட் பின்ற ஒரு 2 பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஏ பாயிண்டில் 24 நியூட்டனும் பி பாயிண்டில் 36 நியூட்டனும் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போனா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இதில் ஃபஸ்ட்டு வந்து வி நீட் டு டிட்டர்மைன் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எவ்வளோ இங்கே டோட்டலாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, சத்தி மட்டும் ரிசல்டன்ட் ஓகேவா. ஸோ அப்போது ரெண்டுமே எப்படி ஆக்ட் ஆகுது, அப்வர்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ 24 + 36 ஸோ 16 நியூட்டன் ஓகேங்களா. ஸோ வெர்னியர்ஸ் தியரம் அக்கார்டிங் டு வெர்னியர்ஸ் தியரம் படி பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த மூமெண்ட், இதுதான் முக்கியமான ஃபார்முலா, சம் ஆஃப் த மூமெண்ட் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் இன்டு எக்ஸ். இந்த எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, திஸ் இஸ் நத்திங் பட் ஏ அன்னோன் லொக்கேஷன் or distance of resultant force ஓகேவா. ஸோ this is nothing but unknown location or distance of resultant force ஓகேங்களா. நீங்கள் இதுதான் கண்டுபிடிக்க போகிறீங்க. இப்போ ரிசல்டன்ட் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆல்ரெடி ஓகேவா. ரிசல்டன்ட் வந்து 60 நியூட்டன் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மூமெண்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ வாட் இஸ் த மூமெண்ட் இஸ் நத்திங் பட் ஏ ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இப்போ நான் என்னென்னா டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஏ, இந்த ஏலேருந்து நான் மூமெண்ட் எடுக்க போகிறேன் ஓகேங்களா. நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம், பிலேருந்து கூட எடுக்கலாம். ஸோ இன்ட்டு டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு கான்செப்ட். ஸோ இங்கே எவ்வளோ கொஸ்டினில் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃபோர்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ மூமெண்ட் நீங்கள் எந்த பாயிண்ட்லேருந்து எடுக்கிறீங்களோ அட் ஏ பாயிண்ட் வந்து 0 ஆல்வேஸ் ஓகேங்களா. இப்போ நான் ஏலேருந்து எடுக்கிறதுனா இந்த பாயிண்டில் இந்த 24ன்றது வந்து 0 ஆகும். ஏன்னா இங்கேருந்து எடுக்க சொல்ல பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸே கிடையாது இல்லையா. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்போ டிஸ்டன்ஸே நான் சொல்ல 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஃபோர்ஸ் இருக்குது, இந்த இடம். ஸோ இப்போது இந்த ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆக சொல்ல இந்த பீம் வந்து எப்படி ரொட்டேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து அப்வர்டில் ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ பீம் வந்து என்ன இப்படி தான் ரொட்டேட் ஆகும் கரெக்டாக, இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும், ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால் இது கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகுமா இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் ஆக்ட் ஆகுமா. மூமெண்ட் எடுக்க சொல்ல இப்படி போச்சுன்னா அப்போர்டில் லைக் இந்த சைடு போச்சுன்னா கிளாக் வைஸ், கீழே வந்தால் ஆன்டி கிளாக் வைஸ். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. ஸோ இந்த பாயிண்டில் இருந்து இந்த ஃபோர்ஸ் அப்ளை ஆக சொல்ல பீம் என்ன ஆகும், இட் ட்ரை டு மூவ் ஆன் திஸ் டைரெக்ஷன் கரெக்டாக. ஸோ அப்போது இது என்ன டைரெக்ஷனு, ஆன்டி கிளாக் டைரெக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனாக என்ன பண்ணோம், we need to put a minus. So அப்போ ஃபோர்ஸ் எவ்வளோ, -36 into what is the perpendicular distance, 12 ஓகேவா. ஸோ 36 into -36 into 12, ஏன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் -432
ஸோ யூனிட் என்னென்னா நியூட்டன் சென்டிமீட்டர். நியூட்டன் சென்டிமீட்டர். ஸோ நியூட்டன் டிஸ்டன்ஸ் சென்டிமீட்டர். ஸோ நியூட்டன். ஸோ யூனிட் வந்து நியூட்டன் சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எந்த லொக்கேஷனில் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எனக்கு என்ன வேணும், மொமெண்ட்டும் எனக்கு தெரியும், ரிசல்டன்ட் தெரியும், ஜஸ்ட் வி நீட் டு டிட்டர்மைன் த டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், சம் ஆஃப் த மூமெண்ட் டிவைட் பை ரிசல்டன்ட் போடலாமா. ஸோ சம் ஆஃப் த மூமெண்ட் டிவைட் பை ரிசல்டன்ட். ஸோ சம் ஆஃப் த மூமெண்ட் எவ்வளோ, -432 டிவைடட் பை வாட் இஸ் த ரிசல்டன்ட் 60. ஓகேவா. ஸோ 60. ஸோ இதை போட்டிங்கன்னா எவ்வளோ வந்து 7.2 சென்டிமீட்டர். ஸோ அப்போ ஏலேருந்து 7.2 சென்டிமீட்டர். ஸோ இதை நீங்கள் மார்க் பண்ணணும். அப்போ தான் இந்த ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக, பாசிட்டிவ்னா எந்த டைரெக்ஷன் ஆக்ட் ஆகும், ஸோ அப்போர்ட் டைரெக்ஷனில். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7.2 சென்டிமீட்டர் இதில் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இப்படி போடலாம், இல்லைன்னா இப்படி மார்க் பண்ணலாம். ஸோ இதை மார்க் பண்ண சொன்னால் டாட் லைனில் மார்க் பண்ணப்பா கம்பல்சரி டாட் லைனில் லொக்கேட் பண்ணி காமிக்கணும், கம்பல்சரி லொக்கேட் பண்ணி காமிக்கணும். ஸோ இதுதான்ப்பா கான்செப்ட். ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு பீம் கொடுத்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸோ லொக்கேஷனே கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ரிசல்டன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க. ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பீம். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பீம் கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வெகினஸ் தேவைப்படி நம்மளுக்கு என்ன தெரியும்னா total moment equal to resultant into x. X is nothing but unknown distance. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சா மூமெண்ட் கண்டுபிடிக்கும். மூமெண்ட் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் எங்கேருந்து வேணாலும் மூமெண்ட் எடுக்கலாம், அபவுட் ஏழு எடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 0. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ 12. ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அதுலேருந்து என்ன பண்ணிடலாம், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இந்த எக்ஸ் வர வேல்யூ வந்து நீ எங்கேருந்து மூமெண்ட் எடுத்தியோ அங்கேருந்து லொக்கேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதில் மேஜராக பார்க்க சொல்ல இந்த டேரக்ஷனை ஏதோ மார்க் தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கே 16 போட்டிருக்கீங்க, 16ன்றது பாசிட்டிவ். அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து அப்போர்டில் ஆக்ட் ஆகும். சப்போஸ் மைனஸ் இருந்தால் நெகட்டிவில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா. ஸோ கிளியரா. ஸோ திஸ் இஸ் த ஒன் டைப் ஆஃப் மாடல். இதே சம் வந்து வேறு எப்படி கேட்பாங்கன்னா, ஸோ இந்த சம் எடுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் இதே போல் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் இல்லை, இன்க்ளைன் ஃபோர்ஸ் வச்சு கேட்பாங்க. ஸோ இதில் பாருங்கள், ஸோ ஏபிசிடி இது கிளாஸில் சம்மு சால்வ் பண்ணியிருப்போம், உங்கள் கிளாஸ் நோட் புக் எடுத்து பாருங்கள். ஸோ இப்போ இதில் என்ன ஆயிருக்குன்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இன்க்ளைன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. தென் ஹவ் வில் யூ சால்வ், ஜஸ்ட் வி நீட் டு ரிசால்வ் வித் ரெஸ்பெக்ட் டு என்ன, தட்ஸ் இட். ஸோ ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனன்ட். ஸோ ஹரிசாண்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனண்ட்டாக வந்து என்ன பண்ணுறீங்க, ரிசால்வ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னா திஸ் மெம்பர் சப்ஜெக்ட் டு என்ன, ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. என்னென்ன, இப்போது ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ரிசல்டன்ட் ஈக்குவல் டு என்ன, பேரலல் ஆக்சிஸ், ரிசல்டன்ட் ஆர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரிசல்டன்ட் என்ன எனக்கு தெரியுன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் யூ நீட் டு லொக்கேட் த பாயிண்ட். ஸோ ரிசல்டன்ட் வந்து லொக்கேட் பண்ணிக்கிறீங்க. ஏன் இதே போல் லொக்கேட் பண்ணுறீங்கன்னா எந்த குவாட்ரண்ட்டில் ஃபால் ஆகுது, ஸோ ப்ளஸ்ஸாக மைனஸானு இந்த ட்ராயிங் கம்பல்சரி ட்ரா பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியும், வெகினிஸ் தேவைப்படி சம் ஆஃப் த மூமெண்ட் ஈக்குவல் டு ரிசல்டன்ட் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ மொமெண்ட் வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஸோ மொமெண்ட் ஈக்குவல் டு என்ன, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் யூ நீட் டு ட்ரா த பாயிண்ட். ஓகேவா, தட்ஸ் இட். ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, தட்ஸ் இட். ஓகேவா. ஸோ எல்லாத்தையும் பேப்பரில் எதுனா டைம் டேக்கன் ஆகுது. ஸோ then it takes much time for the uploading video in YouTube also. ஸோ ஜிபி அதிகமாகிடுச்சுன்னா நிறைய டைம் ஆகுது. ஸோ அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் இந்த சம பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டாப்பிக்கில் என்ன, ஜஸ்ட்டு வி நீட் டு டிட்டர்மைன் தி என்னென்ன பார்க்க போகிறீங்க, ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க. ஸோ ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா ரிசல்டன்ட் இஸ் நத்திங் பட் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பீம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, மூமெண்ட் எடுக்க போகிறீங்க. ஸோ ஜஸ்ட்டு டிட்டர்மைன் த மூமெண்ட்டு,
மூமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரிசல்டன் வந்து எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து we need to move to force couple system. ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த மாடல் சம்பளம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. இதுவும் சேம் கான்செப்ட் தான், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சேம் கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாம் கிளாஸில் நடத்தி இது பண்ண உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் சப்போஸ் வேணால் இதில் பாருங்க வீடியோஸில். இந்த சம கிளாஸ்லேயே நடத்தி இருப்பாங்க, நோட் புக் எடுத்து பாருங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஏ ஈக்லிபிரியம் ஆஃப் forces. Equilibrium of forces. Next we need to move on force couple system. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். இதுவும் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் தியரி பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் கிளாஸில். ஸோ இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போதுன்னா வாட் இஸ் அ ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். ஸோ திஸ் கான்செப்ட் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். என்ன, ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா இதை ஈக்லிபிரியம் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் த ஒன் இமேஜினரி ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே ஒரு ஆப்போசிட்டில் இமேஜினரி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், சப்ஜெக்ட் டு மூமெண்ட் ஆஸ் வெல் அஸ் இது என்ன ஆகும், அப்போதில் ஒரு இமேஜினரி ஃபோர்ஸ் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். தென் இட்ஸ் சப்ஜெக்ட் டு ஈக்லிபிரியம். இப்போ என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ இந்த ஃபோர்ஸு, ஸோ இதுக்கு இதை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்காக ஐ இன்ட்ரடியூஸ் த ஒன் மோர் ஈக்லிபிரியம் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் த ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். ஸோ இப்போ இதுலேயே சம் எப்படி கேட்பாங்க பாருங்கள். A system parallel force acting on the rigid body as shown in figure reduce the system a single force system. ஸோ இதே போல் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கப்புள்னு கேட்பாங்க, ரிசல்டன் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ரெடியூஸ் த சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் கேட்பாங்க. ஸோ இதில் என்ன, ஃபஸ்ட்டு சேம் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டிட்டர்மைன் த சிங்கிள் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் ரிசல்டன் ஃபோர்ஸ். அதே போலவே என்ன பண்ண போகிறீங்க, ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் அப்வர்ட் டவுன்வர்ட். ஸோ என்ன, ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறீங்க, ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோடைய லொக்கேஷனை கண்டுபிடிக்க போகிறீங்க. எப்படி, ஆஸ் இட் இஸ் ப்ரொசீஜர். ஸோ நெக்ஸ்ட் என்ன, மொமெண்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க, லாஸ்ட் சம் போட்ட போல தான். ஸோ நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன பண்ணுறீங்க, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட்டு யூ டிட்டர்மைன் த ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்க இல்லையா. இப்போ இந்த ரிசல்டன் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சி இல்லையா, இதுக்கு என்ன பண்ணணும், யூ நீட் டு இன்ட்ரடியூஸ் த ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். இப்போ இந்த 60க்கு நீ இமேஜினரி ஃபோர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின். இப்போ அந்த 60 ஆக்ட் ஆகிடுச்சு இல்லையா, இதை ஈக்லிபிரியம் பண்ணால் என்ன பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ஆப்போசிட்டில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் ஏன்ற பாயிண்ட்டு கேட்டுருக்கான். ஓகேவா? ஸோ ஏன்ற பாயிண்டில் இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, ஸோ இமேஜினரி ஃபோர்ஸாக இங்கே ஒரு அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து என்ன பண்ணிவிடும், ஜஸ்ட் இங்கே கிரியேட் த ஒன் மூமெண்ட். ஸோ என்ன மூமெண்ட்டு, இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி இல்லையா, ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சேம் பின்ற பாயிண்ட்டு கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த 60 இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 2.75. ஸோ இமேஜினரி ஃபோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், தென் யூ டிட்டர்மைன் த மூமெண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாடல் தான்ப்பா கேட்பாங்க உனக்கு, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. இது என்ன, ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம். என்ன, சேம் எதுவும் பண்ணல, அங்கே ரிசல்டன்ட் அண்ட் லொக்கேஷனை மட்டும் முடிச்சுட்டு விட்டுட்டீங்க. இந்த அந்த லொக்கேஷன் பண்ணீங்க இல்லையா, அந்த ரிசல்டன் கண்டுபிடிச்சிங்க இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் இமேஜினரி ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாடல் சம்மும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கிளாஸில் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இதில் இந்த டைப் சம் பார்த்துக்குப்பா நான் அதெல்லாம். ஸோ இதில் இதுவும் சேம் கான்செப்ட் தான். என்ன, இந்த இடம் ஒரே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கே என்ன ஆகுது, இன்க்ளைன் ஆகுது. அப்போ என்ன பண்ணுவீங்க, ரிசால்வ் இன்ட்டு ஹரிசாண்டல் காம்பனண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட்டை ரிசால்வ் பண்ணுறேன். இந்த சம் கிளாஸில் நடத்தியிருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன, சம் ஆஃப் த, ஏன்னா இன்க்ளைன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதால ஹரிசாண்டல் வெர்டிக்கல். ஸோ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, sum of the vertical find out பண்ணுறீங்க, then determine the resultant force. இப்போ ரிசல்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறீங்க, ஜஸ்ட்டு we need to locate the resultant force. ஸோ locate the resultant force வந்து locate பண்ணுறீங்க. ஸோ அதே மூமெண்ட் எடுக்கிறீங்க, மூமெண்ட் எடுத்துகிட்டு மூமெண்ட்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் determine the x distance கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ x distance கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க, ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம், ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாடல் தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வி மூவ் டு ரியாக்ஷன், சப்போர்ட் ரியாக்ஷன் சம்ஸ். சப்போர்ட் ரியாக்ஷன். ஸோ இதில் என்ன, 3 டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன, ஃபஸ்ட்டு வந்து ஏ ரோலார் சப்போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, ரோலார் சப்போர்ட், இன்ச்டு சப்போர்ட், ஃபிக்ஸ்டு சப்போர்ட். ஓகேவா? ஸோ ரோலார் சப்போர்ட்னா என்ன, இட்ஸ் சப்ஜெக்ட் டு ஒன்லி ஒன் ஃபோர்ஸ்.
ஸோ ஒன்லி ஒன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் இன்ட்ரடியூஸ் ஆகும். இது வந்து ஆல்வேஸ் பர்பண்டிகுலர் டு தி அப்ளைட் ஃபோர்ஸ். ஸோ பீம் எதுக்குன்னா இதுக்கு ஒன்லி ஒன் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஜின் சப்போர்ட்னா இஸ் சப்ஜெக்ட் டு போத் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் அப்ளை பண்ண சொல்ல என்ன ஆகும்? ஸோ 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஓகேவா? 2 ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ வெரசிய ரோலார் சப்போர்ட்டில் வந்து ஒன்லி ஒன் ஃபோர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? வெர்டிக்கல் ஃபோர்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் ஒன்லி ஒன் ரியாக்ஷன் மட்டும் தான் வரும். ஓகேவா? வெரசிய இன்ஜின் சப்போர்ட்டில் வந்து இட்ஸ் சப்ஜெக்ட் டு போத் வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ரியாக்ஷன் வந்து ஹரிசாண்டலாகவும் இருக்கும் வெர்டிக்கலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பீம். ஸோ ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் என்ன இஸ் சப்ஜெக்ட் டு போத் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் மூமெண்ட். ஓகேங்களா? ஸோ 3 மெம்பர்ஸ் வந்து சப்ஜெக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் இதில் என்னென்ன லோடு அப்ளை ஆகும்னு பார்க்கலாம். இதில் சம்மு ஒன்று பார்த்துட்டா முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கொஸ்டினில் எப்படி கேட்பாங்கன்னா டிட்டர்மைன் த சப்போர்ட் ரியாக்ஷன். ஏன்னா கொஸ்டின் எல்லாமே சேமாக இருக்கும் இங்கே. ஓகேவா? கொஸ்டினில் என்ன கேட்குறா மட்டும் பார்க்கணும். ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம் கேட்குறாங்களா, நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் ரியாக்ஷன் கேட்குறாங்களா, நெக்ஸ்ட் வந்து லைக் ரிசல்டன் கேட்குறாங்களா பார்க்கணும். இப்போ வந்து சப்போர்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் பாருங்கள் டிட்டர்மைன் த சப்போர்ட் ரியாக்ஷன். ஸோ கொஸ்டின் பாருங்கள். ஸோ கொஸ்டின் வந்து எந்த சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? இன்க்ளைன் ஃபோர்ஸ் வர சொல்ல ஜஸ்ட்டு என்ன பண்ணோம் சம்மா லைக் ரிசால்விங் த ஃபோர்ஸ் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் ஃபோர்ஸாக சால்வ் பண்ணுறீங்க. இப்போ இது என்ன சப்போர்ட்டு? இது என்ன சப்போர்ட்டு? இட்ஸ் லைக் ஏ இன்ச்சிடு சப்போர்ட். அப்போ ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ வெர்டிக்கல் ரியாக்ஷன் இருக்குது, ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்குது. ஓகேவா? இது என்ன ரோலார் சப்போர்ட் ஒன்லி ஒன் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போவேன். ரஷ்ய ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டமோ இல்லை ஈக்குவலிபிரியம் இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டுத்துலேயுமே எதுவுமே ஈக்குவல் டு 0லாம் போட மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, நெக்ஸ்ட் என்ன சம் ஆஃப் த மூமெண்ட் ஈக்குவல் டு 0. தட்ஸ் இட். ஸோ அதில் என்ன பண்ண போகிறீங்க? ரியாக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிப்பீங்கப்பா, வேறு எதுவுமே கிடையாது. அதோட இது ரொம்ப ஈஸியான சம்ஸ். ஓகேவா? சம்டைம் வந்து இந்த ரிசல்டன் கேட்பாங்க, இதை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் ஓகே. லைக் சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ரியாக்ஷன் போட்டுட்டு தீட்டா ஆங்கிள் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? மேண்டரி கிடையாது, பட் யூ நீட் டு டிட்டர்மைன். சேம் கான்செப்ட் தான்ப்பா. சப்போர்ட் ரியாக்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க? ஸோ ஜஸ்ட் ரிசால்வ் பண்ணுறீங்க. ரிசால்வ் பண்ணிவிட்டு ஸோ சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, தென் மூமெண்ட் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் யூடிஎல் அப்ளை பண்ணாங்கன்னா மட்டும் எப்படி பண்ணோம்? இப்போ பாருங்கள் 3 kN/m சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வி நீட் டு கன்வெர்ட் இன்டு பாயிண்ட் லோட். ஸோ அப்போது 3 kN/m மீட்டருக்கு 3 kN. இங்கே எவ்வளோ மீட்டர் இருக்குது? 4 மீட்டருக்கு அப்போ ஆக்ட் ஆகுது. அப்போது 3 × 4 போட்டிங்கன்னா என்ன? ஸோ தென் இட் கம் டு பாயிண்ட் லோட் ஆகிடும். ஸோ இந்த பாயிண்ட் லோடு வந்து எங்கே ஆக்ட் ஆகும்? 4/2 டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ எவ்வளோ? 2 மீட்டரில் இந்த 3 × 4 எவ்வளோ? 12 வருமா? 12. ஸோ 12 நியூட்டன். இப்போ பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிட்டு ஆஸ் இட் இஸ் சம் ஆஃப் த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0, சம் ஆஃப் த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 சால்வ் பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் யூ ப்ரொசீட். ஸோ எல்லா சம்மும் சால்வ் பண்ண முடியல, ஏன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் டேக்கன் இருக்குது. ஸோ அதனால தான். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான்ப்பா யூனிட் 2ல் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ நீ யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பீம் சம்மு நல்லா பார்த்துங்க. லைக் ரியாக்ஷன் சம்ஸ் இருக்கு இல்லையா, ரியாக்ஷன் சம்மு நல்லா பார்த்துங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க? ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் கப்புள் சிஸ்டம், நெக்ஸ்ட்டு வந்து ஈக்விலிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடி பீம்ஸ். ஓகேவா? அந்த வெகினியஸ் தேரம் வச்சிருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து படித்தாலே ஓகே. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் ஒவ்வொன்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே வருது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Kindly like this video and subscribe the videos. Thank you.